ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைக்கோ அனலைட்டிக் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த டாபிக் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, இந்த சைக்கோ அனலைட்டிக் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எமோஷன்ஸை வச்சு இது வரும். ஓகேவா? ஸோ நம்ம ரெப்ரஸ்டு எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரெப்ரஸ்டு அப்படின்னா நம்ம உள்ளே அடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த சைக்கோ அனலைட்டிக் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் யாருக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா டிப்ரெஷன் பேஷண்ட்டுக்கு, ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட மெயின் கோலே ரெப்ரஸ்டு எமோஷன்ஸை நம்ம வெளியே கொண்டு வந்து அவங்கள ரியலிஸ்டிக் வேர்ல்டில் வாழ வைக்கிறது தான். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைக்காலஜியில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர். ஸோ இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சைக்கோ அனலைசிஸ் தியரி இவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்ன, நிறைய தியரிஸை நம்ம எப்படி கிளினிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தானே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இவர் வந்து சைக்கோ அனலைசிஸ் தியரி வந்து கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஹியூமன் பிஹேவியரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஹியூமன் பிஹேவியர் அப்படிங்கிறப்ப அவர் ரெப்ரஸ்டு எமோஷன், இது ஒன் டைப் ஆஃப் பிஹேவியர் தானே. ஸோ இந்த பிஹேவியரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதில் பார்த்தோன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் இருக்கா இல்லையா, ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேஷண்ட் வந்து அவங்களோட தாட்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லுங்கள், அவங்களோட சிம்டம்ஸை அப்படியே ஓப்பனாக சொல்லுங்கள், உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சைக்கோ அனலைசிஸ் தியரியில் சொல்லியிருப்பார். ஸோ அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவருடைய வியூ, ஹியூமன் மைண்டை பற்றி இவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹியூமன் மைண்டில் 3 லெவல் இருக்கதா இவர் நினைக்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் லெவல், அடுத்தது ப்ரீ கான்ஷியஸ் லெவல், அன்கான்ஷியஸ். ப்ரீ கான்ஷியஸை சப்கான்ஷியஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி 3 லெவலாக அவர் பிரிச்சுக்கிறாரு. இதில் கான்ஷியஸில் இருக்கிறது நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய தாட்ஸ் அண்ட் பெர்செப்ஷன் அப்படிங்கிறது சென்சரி பெர்செப்ஷன்ஸ். இது ரெண்டும் தான் இப்போ கான்ஷியஸாக நமக்கு இருக்குது. நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னென்ன மாதிரியான சென்சேஷன் கிடைக்கிது, என்னென்ன நான் சென்சேஷனை பெர்சீவ் பண்ணுறேன், இது ரெண்டும் என்னோடய கான்ஷியஸில் இருக்குது. சப்கான்ஷியஸில் என்னோடய மெமரிஸும் நான் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ண நாலேஜ், இதெல்லாம் என்னோடய சப்கான்ஷியஸில் இருக்குது. அன்கான்ஷியஸில் என்னென்ன இருக்குது, ஃபியர், வயலண்ட் மோட்டிவ். ஓகேவா? வயலண்ட் மோட்டிவ் அப்படிங்கிறது நம்ம இப்போ கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த தாட்ஸு. அதே போல் செல்ஃபிஷ் நீடு. ஓகேவா? அதே போல் நிறைய அர்ஜஸ் எனக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அதே போல் இர்ரேஷனல் விஷஸ், தேவையில்லாத பாராட்டுகள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு தோணுது இல்லையா, இதெல்லாம் என்னோடய அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அதே போல் ஷேம்ஃபுல்லான நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இப்போ கான்ஷியஸில் என்னோடய தாட்ஸும் என்னோடய பெர்செப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? மற்றது எல்லாமே இப்போ அன்கான்ஷியஸ் அண்டு சப்கான்ஷியஸில் இருக்குது. ஸோ இப்படி தான் லெவல் ஆஃப் மைண்டை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் பார்க்குறாரு. ஓகேவா? 3 லெவல், கான்ஷியஸ் லெவல், சப்கான்ஷியஸ் அல்லது ப்ரீ கான்ஷியஸ் லெவல், அன்கான்ஷியஸ் லெவல். ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அன்கான்ஷியஸில் போய் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே தான் ரெப்ரஷன் க்ரியேட் ஆகுது. ஸ்டோர்டு ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம எல்லாத்தையும் ரெப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே தான் ரெப்ரஷன் க்ரியேட் ஆகுது அன்கான்ஷியஸ் லெவலில். ஸோ அப்போ நம்மளோட கோல் என்ன, அன்கான்ஷியஸ் மைண்டை கான்ஷியஸாக கொண்டு வரணும். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ரெப்ரஷனை நம்ம கான்ஷியஸாக நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். ஓகே, இப்போது நம்ம சைக்கோ அனலைசிஸோடைய அசம்ப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையும் பார்ப்போம். ப்ரூஃப் இல்லை, ஆனால் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் அசம்ப்ஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட் அசம்ப்ஷன் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டில் தான் ரூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ரூட்டு எங்கேருந்து வரும் அப்படின்னா அன்கான்ஷியஸ் மைண்டு தான். கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஓகே, அவங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவையில்லாத இந்த மாதிரியான ஃபியர் வருது, இது எல்லாமே பார்த்தோன்னா அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் வருது. உங்கள் டேரெக்டாக கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக நமக்கு சைக்கோ அனலைசிஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் டிஸ்டர்பன்ஸ், அவங்க எதெல்லாம் மறைக்கிறாங்களோ அந்த சிம்டம்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? இப்போ அவங்க வந்து சிரிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னா அதை ஏன் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது, அதை இன்டியூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும். வெளியே காட்டக்கூடிய சிம்டம்ஸுக்கு நம்ம மேக்ஸிமம் எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல. ஹைட் அண்ட் டிஸ்டர்பன்ஸுக்கு தான் ஹைடன். அவங்களுக்கு எதனால் அவங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிரிக்கலை அவங்க. ஓகேவா? அவங்க சிரிக்கலை அப்படிங்கிறப்ப எதனால் அவங்க சிரிக்கலை, அவங்களுக்கு வந்து உள்ள ஏதோ ஒரு பெரிய எமோஷனல் டேமேஜ் இருக்கலாம், அதனால தான் அவங்க சிரிக்கலை. ஸோ இந்த சிம்டமை வச்சு அவங்களுக்கு என்ன காசு அப்படிங்கிறத நம்ம ஹைடன் காசை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஒன்று வந்து அசம்ப்ஷன். அதே போல் எதனால் அவங்க ரெப்ரெசிவ் கேரக்டராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட். இப்போ அந்த ரெப்ரெஸ்டு கேரக்டராக இருந்தனால தான் அதோட ரிசல்ட்டாக தான் இப்போ அவங்களுக்கு நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும். ஸோ நமக்கு ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். எக்ஸ்பிரஸ் பண்ணாமே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிட்டப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வந்து நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு சைக்காலஜிக்கலாக சேஞ்சஸ் நமக்குள்ளே வரும். ஸோ இப்போ ஆங்ஸைட்டி ஆரம்பத்தில் கொஞ்சமாக ஆங்ஸைட்டி வருது அப்படிங்கிறப்ப அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய லெவலில் ஆங்ஸைட்டி டிஸார்டர், டிப்ரெஷன் இந்த மாதிரியான கேசஸ்லாம் வரும். ஸோ அப்போதைக்கு மறுபடியும் அவங்க நம்ம எதை ரெப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அதை தான் நம்ம வெளியே கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ ரெப்ரெஸ்டு கேரக்டர் கேன் லீட் டு தி சைக்காலஜிக்கல் டெஃபெக்ட். ஸோ இது மூணு தான் சைக்கோ அனலைசிஸ் தியரியோடைய அசம்ப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டி பற்றி கொஞ்சம் பேசுவோம். இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு பர்சனை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பர்சனுக்குள்ளே 3 வகையான கேரக்டர் இருக்கும். ஹியூமன் பர்சனாலிட்டியோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா 3 இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? ஈகோ, ஐடி, சூப்பர் ஈகோ. ஓகேவா? ஸோ இது கான்ஷியஸ் லெவலில் ஈகோ அண்டு சூப்பர் ஈகோ வரும். ஓகேவா? அதே போல் சப்கான்ஷியஸ் லெவலையும் ஈகோ அண்டு சூப்பர் ஈகோ வரும். அடுத்ததாக அன்கான்ஷியஸ் லெவலில் தான் நமக்கு ஐடி வரும். ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கிறாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஈகோ, சூப்பர் ஈகோ, ஐடி. ஓகே, இதில் ஐடி எதை வச்சு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளஷர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தேவை. ஸோ அந்த ஹாப்பினஸ் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் டென்ஷன் ஆவேன், ஆங்ஸைட்டி ஆகிடுவேன், ஆங்ஸியஸ் எனக்குள்ளே டெவலப் ஆகும். ஸோ இதுதான் ப்ளஷர் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ அந்த ப்ளஷர் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒன்று ஒரு ப்ளஷரை எடுத்துக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு பெயினை அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், அல்லது அக்ரெசிவ் அர்ஜினால் ஏதாவது ஒரு வேலைகள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு அன்கான்ஷியஸாக நமக்குள்ளே இருந்து வரும் இல்லையா? ஸோ இதனால் நமக்கு ஆங்ஸைட்டி வரும். ஓகே, அடுத்ததாக ஈகோ பார்த்தோன்னா ரியாலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ப்ளஷர் பிரின்சிபல் சொன்னோம், ஈகோ ரியாலிட்டி பிரின்சிபல். இந்த ஈகோவும் ஐடியிலேருந்து டெவலப் ஆனது தான். ஆனால் இதை வந்து சோசியலாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்கும் இந்த ஈகோவில். ஸோ இந்த ஈகோவும் பார்த்தோம் அப்படின்னா கான்ஷியஸ் அண்டு சப்கான்ஷியஸ் இந்த ரெண்டுலேயும் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஓகே, இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு தண்ணி ரொம்ப தவிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போதைக்கு நம்ம போய் நிற்கிறோம், இன்னொருத்தவங்க தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வாட்டர் நம்ம பிடிங்கி குடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம தாகம் இருந்தால் கூட நம்ம அவங்க குடித்த பின்னாடி நம்ம குடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஈகோ. ஓகே, அடுத்ததாக சூப்பர் ஈகோ. இதை பார்த்தோன்னா மாராலிட்டி பிரின்சிபல். ஓகேவா? மாரல்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாராலிட்டி பிரின்சிபல் ஒர்க் ஆகும். இதுவும் நமக்கு சோசியலாக ரெஸ்பான்சிபிள் பர்சனாகவும் அக்செப்டபிள் மேனர்லையும் பிஹேவ் பண்ண வைக்கும் இந்த சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது 3மே எல்லா பர்சனுக்குள்ளேயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3ல் எது எவ்வளோ தூரம் வெளியே வருதோ அதை வச்சு தான் அவருடைய பிஹேவியர் வெளியே தெரியும். ஓகேவா? ஸோ இதில் ப்ளஷர் பிரின்சிபல் அன்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய ஐடியா அதிகமாக அவருக்கு வெளியே வருது அப்படிங்கிறப்ப அவர் வந்து டெம்பரரி ப்ளஷர்ஸ்க்காக அதிகமாக ஒர்க் பண்ணுவார். பெயின் எதையும் அவர் விரும்ப மாட்டார். அதே போல் ஈகோ அவருக்கு அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அவர் ரியாலிட்டியில் நல்ல ஒரு பர்சனாக இருப்பார். சூப்பர் ஈகோ அதிகமாக டெவலப் ஆகுது அப்படிங்கிறப்ப அவரோட வேல்யூ அதிகமாகும். ஏன்னா மாராலிட்டி அவருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் கான்செப்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி. ஸ்ட்ரக்சரல் கான்செப்ட். இதே போல் டைனமிக்ஸ் கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுவும் ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வச்சு தான் இருக்கும். ஓகேவா? டைனமிக்ஸ் கான்செப்ட் ஹியூமன் பிஹேவியருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கான்செப்ட் டைனமிக்ஸ் கான்செப்ட். இதையும் நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே தியரட்டிக்கல் பேசிஸில் வரும். ஓகேவா? அசம்ப்ஷன் பார்த்துட்டோம், அடுத்தது தியரட்டிக்கல் பேசிஸில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா நம்மளை திங்க் பண்ண விடாது, நம்மளை மோட்டிவேட் மட்டும் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வகையில் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் மட்டும் பண்ணணும், நம்மளை திங்க் பண்ண விடாது. ஸோ அதான் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு வகையான பிஹேவியரை மோட்டிவேட் பண்ணி விடும் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது. அடுத்ததாக லிபிடோ. இப்போ இன்ஸ்டிங்க்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு புதருக்குள்ளே ஏதோ லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஓடுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம யோசிக்கலை, பட் நம்ம வந்து ஒரு மூமெண்ட் மட்டும் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இன்ஸ்டிங்க்ட். அடுத்ததாக லிபிடோ. ஸோ லிபிடோ அப்படின்னா டிசைர் ஃபார் செக்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு எனர்ஜி சடனாக க்ரியேட் ஆகும். ஸோ அது நம்மளுடைய பிஹேவியரை மாற்றும். ஓகேவா? அடுத்ததாக கேத்தசிக்ஸ். ஓகே, கேத்தசிக்ஸ் எப்படி சிம்பிளாக சொன்னோம்னா லிபிடினியல் எனர்ஜிக்காக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் லிபிடியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதில் எதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய தாட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய நீட்ஸை வந்து தீர்த்துக்கலாம்.
ஓகேவா. அதாவது நமக்கு எனர்ஜியை காட்டுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப, ஓகேவா, லிபிடோ பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய ஓன் தாட்ஸை வச்சு நம்ம அந்த ப்ராசஸை முடிச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ அதான் கேத்தசிக்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஆன்டி கேத்தசிக்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஐடியில் இருந்து தானே, அன்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தானே இந்த மாதிரியான டெம்பரரி ப்ளஷர் திங்கிங்லாம் வருது. ஸோ அதை உடனே பிளாக் பண்ணுறது தான் ஆன்டி கேத்தசிக்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் தான். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஈகோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈகோ சப்ரஸ் த ஐடி. ஓகேவா. அடுத்ததான் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது கான்ஷியஸ் ஸ்டேட்டில் ஒரு பெயின்ஃபுல்லான எமோஷன் இருக்கும்போது நமக்கு இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி எமோஷன் தான் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேவா. அடுத்ததாக டெவலப்மெண்டல் கான்செப்ட்ஸ் இருக்குது. டெவலப்மெண்டல் கான்செப்டை சிம்பிளாக நான் ஒரே வரியில் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஈகோ தான் நம்ம. ஸோ அது ட்ரைவன் பை தி ஐடி. ஐடி தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. அதே போல் கன்ஃபைன்டு பை தி சூப்பர் ஈகோ. கன்ஃபைன்டு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ட்ரைவ் பண்ணுது. ஸோ ஈகோவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஐடி, கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க சூப்பர் ஈகோ. ஓகேவா. ஸோ இப்போ நல்லா ஞாபகம், இது வந்து ப்ளஸ்ஸர், இது மோராலிட்டி. ஸோ அப்போ நம்ம மோராலிட்டிக்கு அதிகமாக கண்ட்ரோல் ஆகாமா இல்லை ப்ளஸருக்கு அதிகமாக கண்ட்ரோல் ஆகாமா? ப்ளஸருக்கு தான் அதிகமாக நம்ம மோட்டிவேட் ஆகிட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கோம், மோராலிட்டிக்கு கிடையாது. ஓகேவா. ஸோ இவங்க 3 பேத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ப்ளஸரே கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம ஒரு வேலையை எதிர்த்து செய்கிறோம் அப்படின்னா இது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேவா. ஸோ எனக்கு ப்ளஸரில் எனக்கு அடிபட போகுதுன்னு தெரியும், ஆனாலும் நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறப்ப அதுதான் நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ அன்கான்ஷியஸ் மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா மெமரிஸ் எல்லாம் நம்மளை கேட்டு உள்ளே போகாது. ஓகேவா. ஸோ எல்லா மெமரிஸும் இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒரு சீனில் பாம்பு கொத்துற மாதிரி பார்த்தா கூட அது நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா. அதே போல் ஒரு சாக்லேட் கவருக்குள்ளே ஒரு புழு இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து அந்த பெயினை நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தடுக்கும். ஓகேவா. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி போகிறோம் இல்லையா. ஸோ அதான் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ உங்களை கூட ஒருத்தர் வந்து சொல்லிக்கலாம், நீ வந்து ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது உங்களோட அன்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். கண்டிப்பாக நீங்களே தடுத்தாலும் அது உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஆனால் உங்கள் ஈகோவை வச்சு தான் நீங்கள் அதை வெளியே கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ அப்படிலாம் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த தாட்ஸை வெளியே தூக்கிட்டு உங்களால் எல்லாம் முடியும் அப்படின்ற தாட்ஸை உங்களுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் அன்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு நீங்கள் பண்ண முடியும் போது உங்களுக்கு ப்ளஷர் கொடுக்கும். ஓகேவா. இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் பெயினை வந்து அவாய்ட் பண்ணணும், உன்னால் முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நீ அந்த பெயினை எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயினை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஐடி வந்து மூவ் பண்ணும். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ நமக்கு டிஃபென்ஸ்லேயே நிறைய இருக்குது, டெனியல், டிஸ்பிளேஸ்மெண்ட், ப்ரொஜெக்ஷன், ரேஷனலைசேஷன், இந்த மாதிரி நிறையா இது வந்து நம்ம சைக்காலஜியில் படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்குவோம். ஓகே. அடுத்ததாக பிரின்சிபல்ஸ். சைக்காலஜிக் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த பர்சனை அவங்களுடைய ஸ்டோரியை நம்ம சொல்ல வைக்கணும். ஹிஸ் ஆர் ஹெர் ஸ்டோரியை ஹெல்ப் த பர்சன் டு டெல் ஹிஸ் ஆர் ஹெர் ஸ்டோரி. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அது கூட நம்ம டீல் பண்ணணும், டீல் வித் தேர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஸோ அதே போல் அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணி அந்த இஷ்யூவில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா. என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அடுத்ததாக டிட்டாச்மெண்ட். நம்ம வந்து அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. ஓகேவா. ரொம்ப அட்டாச் ஆனோம் அப்படின்னா கிளைண்ட் வந்து அவங்களோட அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. கான்ஷியஸ் ஆகிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம அவங்க கூட நியூட்ரலாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகேவா. அதே போல் அவங்க என்னென்ன ஈவெண்ட்ஸை ப்ரெசிபிடேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க வாயால் சொல்ல வைக்கணும். ஸோ ப்ரெசிபிடேஷன் அப்படின்னா நமக்கே தெரியும். ஓகேவா. ஸோ உள்ளே போய் தங்கிடுறது. ஸோ அவங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளே அன்கான்ஷியஸ் மைண்டில் தங்கியிருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். ஓகே. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இது யார் யாருக்கும் யூஸ் பண்ணுவோம்? டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கும் ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கிளைண்ட்டையும் டஸ் நாட் டேக் ஆல் த கிளைண்ட், எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அலோன் பிளேஸ் தேவைப்படும். அப்படிங்கும்போது இது ஒரு லிமிட்டேஷனாக இருக்குது. அடுத்ததாக மற்ற தியரிஸை விட இது கொஞ்சம் லாங்கர் பீரியட் எடுத்துக்கும். அவங்கள அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வர கொஞ்சம் பீரியட் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இது ஒரு லிமிட்டேஷனாக இருக்குது. அதே போல் சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஜங் இவங்கெல்லாம் கொடுத்த தியரிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டெக்னிக்கல் வேர்ட்ஸில் இருக்கும். அதனால் இது எல்லாருனாலும் ஈஸியாக கற்றுக்க முடியாது. எல்லாருனாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சைக்கோ அனலிட்டிக் தியரியில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ். ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைக்கோ அனலிஸ்
ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான தியரிஸ்லாம் சிக்மண்ட் ஃப்ராய்டு தியரிலாம் கொடுத்துருக்காரு, அன்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, இதை நம்ம எந்தெந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்ளை பண்ணலாம், ஸோ இதோட அசஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.